வணக்கம். 3ஆம் தேதியன்று நள்ளிரவில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மாடுரோ அமெரிக்க இராணுவத்தால் அதிரடியாக வீடு புகுந்து கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று அவர் நியூயார்க் சிறைச்சாலையில் அவரும் அவருடைய மனைவியும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிர்ச்சியூட்டக்கூடிய, இதுவரை சமீப காலத்தில் நிகழ்ந்திராத இப்படி ஒரு அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை ட்ரம்ப் வெனிசுலாவில் அரங்கேற்றியிருக்கிறார். உக்ரைனிலிருந்து ரஷ்யா வெளியேற வேண்டும், அது ஆக்கிரமிப்பு என்று சொல்லி பஞ்சாயத்து பேசிக் கொண்டிருக்கும் ஒரு மனிதர் வெனிசுலாவில் அதைவிட கொடிய ஒரு அத்துமீறல் நடவடிக்கையை நிகழ்த்தியிருக்கிறார். இது திடீரென்று நிகழ்ந்ததல்ல. கடந்த சில மாதங்களாகவே இதற்கான முஸ்தீபுகளும் முன்னேற்பாடுகளும் நடக்க தொடங்கிவிட்டன. இது எப்படி அரங்கேற்றப்பட்டது என்பதை நியூயார்க் டைம்ஸ் இன்றைக்கு விவரித்திருக்கிறது. 4 மாதங்களாகவே இது திட்டமிடப்பட்டிருக்கிறது CIA என்ற அமெரிக்க உளவு நிறுவனத்தால். அங்கே வெனிசுலா அதிபர் மாளிகையில் அல்லது இராணுவத்துக்குள்ளே இவர்களுடைய கையாட்கள் லஞ்சம் கொடுத்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது இல்லாமல் அமெரிக்காவினுடைய சீஃப் ஆஃப் த ஆர்மி ஸ்டாஃப் அவர் இப்போ சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஒரு மறைமுகமாக கண்காணிக்கின்ற ட்ரோன்கள் வழியாக அவர் எங்கே போகிறாரு, எங்கே சாப்பிட்றாரு, எங்கே படுக்கிறாரு, எத்தனை தங்குமிடங்கள் இருக்கின்றன, எல்லாவற்றையும் கடந்த 4 மாதங்களாக கண்காணித்தோம் என்று சொல்லுகிறார். அப்படி கண்காணித்து அவருடைய தங்குமிடங்களை போன்ற மாடல்களை அமெரிக்காவில் உருவாக்கி, கடுமையான இரும்பு எஃகினாலான கதவுகள் கொண்ட ஒரு அறை, அதை உடைத்து உள்ளே போவதற்கு பயிற்சியெல்லாம் எடுத்து அப்படி தான் இது அரங்கேற்றப்பட்டிருக்குது. 3ஆம் தேதி அன்று இரவு இந்த வெனிசுலாவினுடைய கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கம்ப்ளீட்டாக காலி செய்யப்பட்டு அந்த நகரம் முழுதும், கேரகாஸ் நகரம் முழுதும் பவர் ஷட் டவுன் ஆகுது. நூற்றுக்கணக்கான இராணுவ விமானங்கள் குண்டு வீசுகின்றன. அந்த குண்டு வீச்சுக்கு நடுவே இந்த அதிரடி தாக்குதலும் மதுரோவுடைய கைதும் அரங்கேறி இருக்கிறது. அவர் மீது போடப்பட்டுள்ள குற்றச்சாட்டு என்ன என்று சொன்னால், அமெரிக்காவுக்குள்ள கொக்கைன் என்ற போதை மருந்து கடத்துவதற்கு பல ஆண்டுகளாக அவர் உடந்தையாக இருந்து வருகிறார். அமெரிக்காவை எதிர்த்து போராடுகின்ற ஆயுதம் தாங்கிய குழுக்கள், போராளி குழுக்களுக்கு இந்த போதை மருந்து விற்ற பணத்திலிருந்து அவர் அவங்களுக்கு பணம் கொடுத்திருக்கிறார், அதற்கு உதவி இருக்கிறார் என்பதெல்லாம் இப்போது அவர் மீது கூறப்படும் குற்றச்சாட்டுகள். அவர் நீதிமன்றத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த இருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை கண்டித்து உலக நாடுகள், முக்கியமாக லத்தீன் அமெரிக்க நாடுகள், பிரேசில் போன்ற நாடுகள், கொலம்பியா போன்ற நாடுகள் உடனடியாக மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றன. சைனா, ரஷ்யா போன்ற நாடுகள் உடனே மதுரோவையும் அவருடைய மனைவியையும் விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றன. ஐநாவில் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்கின்றன. ஐநாவும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. சீனா, ரஷ்யா மட்டுமல்ல, வடகொரியாவும் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவிலே எதிர்க்கட்சிகள், காங்கிரஸ் சர்வதேச ஒழுங்குகள், விதிமுறைகளை மீறிய இந்த நடவடிக்கையை கண்டித்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மிக இடதுசாரிகள் எல்லோரும் மிக கடுமையாக இதை கண்டித்ததுடன் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் அமெரிக்க கான்சுலேட் முன்னால் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், மோடி என்ன செய்தார், இந்திய அரசு என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. அவர்கள் தங்களுடைய கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மக்களின் நல்வாழ்வின் மீது, அமைதியின் மீது பெரிதும் அக்கறை கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட தரப்புகள் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவ்வளவு மொக்கையான, முதுகெலும்பற்ற ஒரு அரசை இதுவரை இந்தியா கண்டதில்லை. 1989 ஐக்கிய குஜரால் என்பவர் ஒரு கூட்டணி அமைச்சரவையில் பிரதம மந்திரியா கொஞ்ச காலத்துக்கு இருந்தார். ஐக்கிய குஜரால் காலத்தின் போது ஒரு ஆக்கிரமிப்பு நடந்தது. அன்றைக்கு பனாமா நாட்டில் உள்ள நொரிகோ என்ற அதிபரை இதே போல போதை மருந்து கடத்தல் என்ற பெயரில் அமெரிக்கா கைது செய்தது, உள்ள பூந்து. அது ஒரு சிறிய தீவு இந்த நாடு. அப்படி கைது செய்த போது மிக கடுமையாக அதை நாடாளுமன்றத்திலேயே கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றினார் ஐக்கிய குஜரால். ஆனால் நம்முடைய 56 இன்ச்சு பிரதமர் விஸ்வகுரு இதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசல. காசாவுக்கும் பேசல, உக்ரைனுக்கும் பேசல, எதற்கும் பேசவில்லை என்பதுதான் உண்மை. இவ்வளவு வெட்கக்கேடான, முதுகெலும்பில்லாத ஒரு பிரதமரை இந்தியா இதுவரையில் கண்டதில்லை. இவர்தான் நேருவையும் காங்கிரஸையும் அன்று பின்பற்றப்பட்ட வெளியுறவு கொள்கையும் பற்றி
சவடாலாக பேசுகிறாரு. இப்போ துரந்தர்னு ஒரு படம் எடுத்து விட்டுருக்குறாங்க. அதில் பயங்கர வீர சாகசம் இவங்க பண்ணுற மாதிரி. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆண்மை மிக்கதாக, வீரம் மிக்கதாக இருப்பதாக சித்தரிக்கிறாங்க. அதற்கு நேர் மாறாக அடிமைத்தனமாக, கோழைத்தனமாக ஒரு புழுவை போல அமெரிக்காவுக்கு முன்னால் நெளிகிறது இந்த அரசாங்கம். இப்போ இந்த ஆக்கிரமிப்பு இதற்கு பிறகு வெனிசுலாவில் என்ன நிலைமை? வெனிசுலாவில் 2 வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வெனிசுலாவை ஆட்சி செய்வது ஹியூகோ சாவேஸ் வழியில் வந்த கட்சி. ஹியூகோ சாவேஸினுடைய மறைவுக்கு பிறகு பதவியேற்றவர் தான் மதுரோ. இப்போ மதுரோ கைது செய்யப்பட்ட பிறகு ரோட்ரிக்ஸ் என்ற துணை அதிபர் பதவியேற்றிருக்கிறார். அந்த துணை அதிபர் அமெரிக்காவினுடைய இந்த அத்துமீறலை கண்டித்ததோடு அவர்தான் அதிபர், அவரை விடுவிக்க வேண்டும் என்று அறிக்கை விட்டிருக்கிறார். இப்போ வெனிசுலாவில் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் எதிர்க்கட்சி சார்பாக, அதாவது அமெரிக்க ஆதரவாளர்களாக பலர் போட்டியிட்டனர். அப்படி எதிர்த்தரப்பினுடைய ஒரு முக்கியமான நபர் மரியா கொரினா மச்சாடோ, அவங்க அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க. அவங்கள அதிபராக்குவார்கள் என்று பலர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க நல்லவங்க தான், ஆனால் லாய்க்கு இல்லை, அதனால் இந்த துணை அதிபரே இருக்கட்டும். துணை அதிபர் அமெரிக்காவின் பேச்சை கேட்கும் வரை துணை அதிபராக நீடிக்க முடியும் என்று பேசியிருக்கிறார் ட்ரம்ப். இன்னும் அவருடைய மொழியில் சொன்னாக்க, அமெரிக்கா யூஎஸ் வில் ரன் வெனிசுலா, வி ஆர் இன் கண்ட்ரோல் என்று பேசியிருக்கிறார். இதை ஒட்டி அவர் பேசிய பேச்சில் இந்த நடவடிக்கையை நான் டிவி ஷோ பார்க்குற மாதிரி, லைவ் டிவி பார்க்குற மாதிரி ஜாலியாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வெனிசுலாவினுடைய எண்ணெய் பூரா நம்ம கையில். இந்த நடவடிக்கையை ஒட்டி ட்ரம்ப் பேசிய பேச்சில் நியூயார்க் டைம்ஸ் அதில் கணக்கே போட்டிருக்கிறாங்க. சில நிமிடங்கள் பேசிய பேச்சில் 15-16 இடத்துல ஆயில் 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 என்று குறிப்பிடுகிறார் ட்ரம்ப். அது என்ன ஆயில் ஆயில் ஆயில், அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கணும். வெனிசுலாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கை என்பது திடீரென்று நிகழ்ந்து விடவில்லை. கடந்த சில மாதங்களாகவே வெனிசுலாவிலிருந்து புறப்பட்டு செல்லுகின்ற எண்ணெய் கப்பல்களை வழிமறித்து கைப்பற்றி இருக்கிறது அமெரிக்க அரசாங்கம். அதே போல அமெரிக்கன் ட்ரெஷரியில் முதலீடு செய்யப்பட்ட வெனிசுலாவின் கோடிக்கணக்கான டாலரை முடக்கி வைத்திருக்கிறது. வெனிசுலாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அப்படி என்ன பகை? இந்த வரலாறு என்ன என்றால், 1999 ஹியூகோ சாவேஸ் அதிபராக தேர்தலில் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் ஏற்கனவே இராணுவ அதிகாரியாக இருந்தவர். ஹியூகோ சாவேஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு என்ன செய்கிறார்னாக்கா, வெனிசுலாவின் எண்ணெய் வளங்கள் மொத்தத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்களை, வெனிசுலாவின் எண்ணெய் வளம் என்பது உலகில் உள்ள மொத்த எண்ணெய் வளத்தில் ஏறத்தாழ 11% என்று சொல்வார்கள். அது அமெரிக்காவினுடைய எண்ணெய் வளத்தை போல 6-7 மடங்கு அதிகம். அந்த எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அமெரிக்க நிறுவனங்களை வெளியேற்றிவிட்டு மொத்த வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தையும் நாட்டுடைமையாக்கினார். அப்படி நாட்டுடைமையாக்கியதற்கு பிறகு அதனால் கிடைக்கின்ற லாபத்தை கொண்டு பல மக்கள் நலத்திட்டங்களை வெனிசுலா மிகவும் முன்மாதிரியாக நிறைவேற்றியது. நில சீர்திருத்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டன. இது ஒரு ஏழை மக்களின் அரசாக ஹியூகோ சாவேஸினுடைய அரசு இருந்தது. அதோடு அவர் நிறுத்திக்கல. அண்டை நாடான கியூபாவுக்கு எதிராக 65 ஆண்டுகளாக ஒரு சின்னஞ்சிறிய நாடான கியூபாவுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்து வருகிறது. அந்த கியூபாவுக்கு தன்னால் இயன்ற அத்தனை உதவிகளையும் வெனிசுலா செய்து வந்தது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட காழ்ப்புக்கு காரணம். இப்போ 99 பதவிக்கு வந்த அதிபர் ஹியூகோ சாவேஸை ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை மூலமாக அவரை 2002 பதவியிலிருந்து அகற்றியது அமெரிக்கா. இந்த ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கை என்பது இராணுவத்துக்குள்ள தன்னுடைய கையாட்களை வைத்து அமெரிக்கா அரங்கேற்றிய நாடகம். வழக்கமாக இந்த மாதிரி ஆட்சி கவிழ்ப்புகள் வரும்போது அந்த ஆட்சி கவிழ்ப்புகள் அதில் அதிகாரத்தை கைப்பற்றும் இராணுவ அதிகாரிகளை உடனே அகற்ற முடியாது. ஆனால் இதுவரை உலக வரலாற்றில் நடந்திராத ஒரு அதிசயம் வெனிசுலாவில் நடந்தது. 48 மணி நேரத்திற்குள் மிகப்பெரிய ஒரு மக்கள் எழுச்சியின் காரணமாக இராணுவம், அந்த ஆட்சி கவிழ்ப்பை நடத்திய இராணுவ அதிகாரிகள் அந்த அதிகாரத்தை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது. மீண்டும் ஹியூகோ சாவேஸ் பதவியேற்றார். சாவேஸ் 2013 இறந்துட்டார். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த எண்ணெய் விலை என்பது எப்பொழுது ஏற்றத்தில் இருக்கிறதோ அப்போ வெனிசுலாவின் பொருளாதாரம் நல்லா இருந்துச்சு.
எண்ணெய் விலை வீழ்ச்சி அடையும் போது வெனிசுலாவின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. பெரும்பாலும் எண்ணெய் ஏற்றுமதியை நம்பியே வெனிசுலாவின் பொருளாதாரம் இருந்தது என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. அது அவர்களுடைய நிலைமையும் கூட. சாவேஸ் போன பிறகு, மதுரோ பதவியேற்ற பிறகு அவரை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு தொடர் முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டு வருகிறது. பொருளாதார தடை என்பது மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை. இந்த பொருளாதார தடையின் காரணமாகவும் எண்ணெய் விலை வீழ்ச்சியின் காரணமாகவும் வெனிசுலாவின் பொருளாதாரம் தலைகுப்புற கவிழ்ந்து கிட்டத்தட்ட ஒரு திவால் நிலைக்கு அந்த நாடு தள்ளப்பட்டது. இந்த வறுமையினால, திவால் நிலையினால, பிரச்சனையினால மக்கள் மத்தியில் நிறைய நெருக்கடி உருவாகுது. இந்த நெருக்கடி எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்துகிறது. எதிர்க்கட்சிகள் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். இதை ஒடுக்குவதற்கு மதுரோ அரசாங்கம் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்திருக்கிறது. அதன் பின் நடத்தப்பட்ட சமீபத்திய தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்கள் நேர்மையான முறையில் நடத்தப்படவில்லை. ரிக்கிங், தேர்தல் மோசடி நடந்துதான் மதுரோ ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்று மேற்கு உலக நாடுகள் எல்லாம் குற்றம் சாட்டுகின்றன. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்க, சாவேஸும் அதற்கு பிறகு மதுரோவின் ஆட்சியில் அவர்களுடைய உறவு என்பது பிரதானமாக ரஷ்யாவுடனும் சைனாவுடனும் இருந்து வந்திருக்கிறது. மிக முக்கியமாக வெனிசுலாவின் கணிசமான எண்ணெயை இறக்குமதி செய்யும் நாடுகளாக ரஷ்யாவும் சீனாவும் இருந்தன. இந்தியா கூட இறக்குமதி செஞ்சிருக்கு. 2014 மோடி ஆட்சிக்கு வந்தபோது இந்தியாவின் இறக்குமதி தேவையில் 11 விழுக்காடு வெனிசுலாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இன்னைக்கு எவ்வளோ தெரியுமா? அது 0.03 விழுக்காடு தான். ஏன் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பயம். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்தால் டாரிஃப் போடுவேன்னு ட்ரம்ப் மிரட்டுறாரு. அதனால் மோடி எண்ணெய் இறக்குமதியை குறைச்சிட்டார் இல்லையா? அதே போல தான் வெனிசுலாவிடமிருந்தும் எண்ணெய் இறக்குமதியை குறைத்து கொண்டார்கள். இன்னொரு வெனிசுலாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனை என்ன என்று சொன்னால், அங்கே கிடைக்கக்கூடிய க்ரூட் ஆயில் ஒரு ஹார்டு வெரைட்டி ஆஃப் க்ரூட் ஆயில், கடினமான தன்மையுடையது. அதை சுத்திகரிப்பதற்கு விசேடமான தொழில்நுட்பங்கள் தேவை. அப்படிப்பட்ட சுத்திகரிப்பு ஆலைகள் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இந்தியா அத்தகைய சுத்திகரிப்பு ஆலைகளை நிறுவுவதற்கு 2 இடத்துல ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்திலிருந்தும் இந்தியா விலகி கொண்டு விட்டது. இப்போ அதை சுத்திகரிப்பதற்கான வாய்ப்புகளுக்கு வேறு நாடுகள் யாரும் அவங்களுக்கு உதவுறதுக்கு இல்லை. ஒன்று ரஷ்யா, இன்னொன்று சைனா. இப்படி ரஷ்யா சைனாவை சார்ந்து வெனிசுலாவின் பொருளாதாரம் இருப்பதை அமெரிக்கா விரும்பவில்லை, ட்ரம்ப் விரும்பவில்லை. அதனால் என்ன பிரச்சனை? 2 விதமான பிரச்சனைகள். ஒன்று, ரஷ்யாவோடு வெனிசுலா நடத்துகின்ற இந்த பரிவர்த்தனை, சீனாவோடு நடத்துகின்ற பரிவர்த்தனை, இதை டாலரை அடிப்படையாக கொண்டு நடக்கவில்லை. அதனால் டாலர் ஒரு அந்நிய செலாவணியாக நீடிப்பதில் அப்படின்றதுலேருந்து அந்த அளவுக்கு குறைகிறது. அவங்க பண்டமாற்று முறையிலோ அல்லது வேறு நாணய பரிவர்த்தனை முறையிலோ அதை செஞ்சுக்கிறாங்க. இது ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய எரிச்சலை உண்டாகுது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த லத்தீன் அமெரிக்கா அல்லது தென் அமெரிக்க கண்டம் என்பது நீங்கள் மேப்பில் பார்த்துருப்பீங்க. வட அமெரிக்கா, கீழே தென் அமெரிக்கா. இந்த தென் அமெரிக்காவின் வட பகுதியில் இருக்கிறது வெனிசுலா, வட அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிறது மெக்சிகோ, அதுக்கப்புறமா தென் அமெரிக்க கண்டம், அதில் வடபகுதியில் வெனிசுலா இருக்குது. இப்போ இந்த மெக்சிகோவிலிருந்து ட்ரக் வருது, வெனிசுலாவிலிருந்து ட்ரக் வருது, கொலம்பியாவிலிருந்து ட்ரக் வருது. இங்கே தான் போதைப்பொருள் மருந்துகளை பயிரிட்டு அதை அமெரிக்காவுக்குள்ளே அனுப்புகிறாங்க என்பது வெகு நீண்ட காலமாக அமெரிக்கா சொல்லி வருகின்ற ஒரு குற்றச்சாட்டு. அது ஒரு வழக்கமாக ஒரு குறுகிய அளவில் வெவ்வேறு அளவுகளில் நடக்குது. முக்கியமாக ஃபென்டனைல் என்ற போதைப் பொருளை உள்ளே கொண்டு வருவதாக அமெரிக்கா சொல்லி வந்தது. ஆனால் இப்போ மதுரோ மேலே அவர்கள் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டில் அது இல்லை, கொக்கைன் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த போதை மருந்து குற்றச்சாட்டு என்பது ஒரு போலியானது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போதை மருந்து வர்த்தகம் உலகம் பூரா நடக்குது. அந்த அளவுக்கு தான் அமெரிக்காவுள்ளே அது போகுது. அதை இங்கே தலையிடுவதற்கான ஒரு சாக்காக இவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமான இலக்கு என்பது, ட்ரம்ப்புடைய மிக முக்கியமான இலக்கு என்பது ஆயில். அதை தான் அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். எல்லா எண்ணெய் வளத்தையும் நாம் கைப்பற்றுவோம், நாம் கைப்பற்றி நாமும் பயனடைவோம், வெனிசுலாவும் பயனடையும் என்று அவர் சொல்லியிருக்கார். ஏற்கனவே அங்கே பன்னாட்டு நிறுவனங்களே இப்போ இல்லையா என்றால் இருக்கின்றன. இப்போ இவர் மதுரோ கொஞ்சம் காம்ப்ரமைஸுகள்லாம் போயிருக்காரு. செவ்ரான் என்ற அமெரிக்க எண்ணெய் நிறுவனம் அங்கே வெனிசுலாவில் இருக்குது. அது உற்பத்தி செய்கின்ற எண்ணெயில் பாதி செவ்ரானுக்கு சொந்தம்.
எடுக்கின்ற எண்ணெயில் பாதி செவரானுக்கு சொந்தம், மீதி வெனிசுலாவுக்கு சொந்தம். இதுதான் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதை அமெரிக்கா தடுப்பதில்லை. மாறாக வெனிசுலா சுயேட்சையாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வது தான் மறித்து தடுக்கிறாங்க அல்லது அவற்றை தாக்குகிறார்கள். இதோ ஏற்கனவே பலது நடந்திருக்குது. ஏறத்தாழ 200-300 பேர் நடுக்கடலிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்க இராணுவத்தால். கடந்த சில மாதங்களாக இது அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடி சுமை தாங்க முடியாமல் மதுரோ காம்ப்ரமைஸ் டீலிங்கெல்லாம் போயிருக்காரு. அமெரிக்க நிறுவனங்களை எல்லாம் நான் அனுமதிக்கிறேன் அப்படின்லாம் பேசி பார்த்துருக்காரு. ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் அதற்கு தயாராக இல்லை. இவரை அப்புறப்படுத்துவது என்ற முடிவில் அவர்கள் மாறவில்லை. என்ன காரணம்? அதான் சரண்டர் ஆகிட்டா கூட ஏன் விட மாட்டேன்றாரு என்ற கேள்விக்கு நமக்கு விடை வேணும். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தென் அமெரிக்க கண்டம் என்பது அமெரிக்காவின் செல்வாக்கு மண்டலம். அங்கே வேற எவனும் நுழையக்கூடாது. அதை அமெரிக்கா அனுமதிக்க முடியாது அப்படின்றதான் இப்போ ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்கிறார். 19வது நூற்றாண்டின் தொடக்க பகுதியில் ஜேம்ஸ் மன்ரோ அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு மன்ரோ இருக்கார். அவர் தாமஸ் மன்ரோ. நம்ம அண்ணா சாலையில் சிலை இருக்குது. அந்த தாமஸ் மன்ரோ தான் ரயத்வாரி முறையை நிலத்தெல்லாம் அளந்து ரயத்வாரி சிஸ்டத்தை கொண்டு வந்தவர். அது வேற, அவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி. அங்கே இருந்தவர் ஜேம்ஸ் மன்ரோ. அவர் அமெரிக்க அதிபர். அவருடைய கருத்து தான் இது, மன்ரோ டாக்ட்ரின் அப்படின்ற பெயர். மன்ரோ டாக்ட்ரின் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வட அமெரிக்கா தென் அமெரிக்கா கண்டம் பூரா எங்களுக்கு சொந்தம், ஐரோப்பா இந்த பக்கம் வரக்கூடாது. அன்னைக்கு ஐரோப்பா தான் எல்லா காலனிகளையும் வந்து கொண்டு இருந்தது. முக்கியமாக ஸ்பெயினுடைய காலனியாக பல நாடுகள் இருந்தது. அதனால் இது எங்கள் ஏரியா உள்ளே வராத என்பது மன்ரோ டாக்ட்ரின். அந்த மன்ரோ டாக்ட்ரினை இப்பொழுது பின்பற்றுவதாக ட்ரம்ப் வெளிப்படையாக அறிவிக்கிறார். இவர் பேர் டொனால்டு ட்ரம்ப் இல்லையா, மன்ரோ டாக்ட்ரின் இல்லை, டொன்ட்ரோ டாக்ட்ரின் இப்போ அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்கிறார் அவர். அதனால் இந்த இடத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது. யார் வந்திருக்கிறாங்க? மிக முக்கியமாக சைனா பெரும் அளவுக்கு தென் அமெரிக்க நாடுகளில் முதலீடு செய்திருக்கிறது. தென் அமெரிக்க நாடுகள் என்று சொல்லும்போது, தென் அமெரிக்க நாடுகளில் பாதி முழு வலதுசாரி நாடுகளாகவும் மீதி பாதி வலதுசாரி அல்லாத ஒரு என்ன சொல்கிறது மக்கள் நல அரசு டைப்பில், அது பிரேசிலாக இருக்கட்டும் கொலம்பியாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி நாடுகள் அந்த மாதிரி டைப்பில் இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே வலதுசாரி அரசாக மாற்ற வேண்டும் என்பது தான் அமெரிக்காவினுடைய விருப்பம். அப்போது அப்படி மாறிடுச்சுனாக்கா ட்ரம்ப்புக்கு பிரச்சனை இல்லை. வலதுசாரி நாடுகளோ இடதுசாரி நாடுகளோ எல்லா இடத்துலையும் சீனா முதலீடு போட்டிருக்குது. சீனாவுடைய லோனை எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க. அதனால் சீனாவின் பிடியிலிருந்து அவர்கள் விடுபட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். சீனா இந்த இடத்துக்கு வருவதை அமெரிக்கா விரும்பவில்லை. அதை நேரடியாக கேள்விக்குள்ளாக்கவும் முடியவில்லை. அதனால் இந்த நடவடிக்கையை இது மேற்கொள்கிறது. இதை செய்வதன் மூலம் மற்ற நாடுகளை அச்சுறுத்த நினைக்கிறது. இப்போ ட்ரம்ப் என்ன பேசியிருக்கிறாருன்னா, அடுத்தது கியூபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது கொலம்பியாவை அதே மாதிரி மிரட்டியிருக்காரு, அடுத்தது வருவோன்ட்டு. ஆனால் அவர்கள் அதற்கு அஞ்சுவதாக இல்லை, எதிர்த்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு கோல்டு வார் காலத்தில் சீனா இந்த பக்கம் அமெரிக்காவும் அந்த பக்கம் ரஷ்யாவும் இருந்த பனிப்போர் காலத்தில் ரகசியமான முறையில் ஆட்சி கவிழ்ப்பு நடவடிக்கைகளில் அமெரிக்காவினுடைய உளவு நிறுவனமான CIA ஈடுபடும். அதுக்கு முன்னால் வெளிப்படையான நடவடிக்கை, வியட்நாம் போன்ற நேரடி ஆக்கிரமிப்புகள். அப்புறம் கோல்டு வார் பீரியடில் ரகசியமான நடவடிக்கைகள். அதுதான் இப்போ சிலியில் ஒரு இடதுசாரி அதிபராக அலண்டே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை சதி செய்து கொலை பண்ணாங்க. கொலை பண்ணிட்டு ஃபினோஷே என்ற சர்வாதிகாரி ஆட்சி நடந்தது. அந்த சதி CIAயால் செய்யப்பட்டது அப்படின்றது பின்னால் எக்ஸ்போஸ் ஆச்சு பல ஆவணங்கள் மூலம். இப்போ அப்படி ரகசியமெல்லாம் இல்லாமல் நேரடியாக வெளிப்படையாகவே இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் ட்ரம்ப். இப்போ இவரால் தொடர்ந்து இந்த ஆதிக்கத்தை நிலைநாட்டி கொள்ள முடியுமா? வெனிசுலாவுக்கு இராணுவத்தை அனுப்புவாரா? அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம், நாங்கள் இராணுவத்தை அனுப்புவோம் என்று பேசியிருக்கிறார் ட்ரம்ப். அனுப்புவாரா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் ட்ரம்ப் அந்த தேர்தலில் போட்டியிடும் போதே அவர் சொன்னது மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின், மாகா. நமக்கு ஊர் வம்பு என்னதுக்கு? எதுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு படை அனுப்பணும்? எதுக்கு ஈராக்குக்கு படை அனுப்பணும்? நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும் என்பதுதான் ட்ரம்ப் பேசி வந்த அரசியல். இப்போ அதற்கு நேர் எதிராக இப்படி தலையீடுகளில் ஈடுபடுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம்.
இது தொடர்ந்து நீடிக்குமா, இதை செய்ய முடியுமான்றது ஒரு கேள்வி. உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அணுமின் நிலையங்களின் மீது குண்டு போட்டாங்க போய். அது எப்படி முடிந்தது என்பதை நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு குண்டை போட்டாங்க. உடனே ஈரான் என்ன செய்தது என்றால், கொட்டாரில் இருக்கின்ற அமெரிக்க தளத்தின் மீது தாக்குதல் நடத்தியது. அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன செஞ்சார்? ட்ரம்ப் கௌரவமாக வாபஸ் வாங்கிட்டார். ஒத்துக்கிறேன், உங்கள் அம்மா பத்தினின்றதை ஒத்துக்கிறேன்ற மாதிரி வாபஸ் வாங்கிட்டார் ஈரானிடமிருந்து. இப்போ இந்த தாக்குதல் தொடுத்திருக்கிறார். இப்போ இவங்களுடைய பிளான் என்ன அப்படின்னாக்கா, இந்த சாவேஸ் கட்சி, அந்த சாவேஸ் கட்சியின் கீழ் இருக்கின்ற அதிகார வர்க்கம், இராணுவம், இவற்றை முற்றிலுமாக அகற்றிவிட்டு தங்களுடைய ஆட்சியை நிறுவ முடியாது என்று ட்ரம்ப்புக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் நோபல் பரிசு பெற்றவரும் வலதுசாரிகளின் தலைவரும் இந்த அடாவடித்தனத்தை வெளிப்படையாக வரவேற்றிருப்பவருமான அந்த மரியா கொரினா மச்சாடோ என்ற எதிர்க்கட்சி தலைவரை லாயக்கு இல்லை, அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்று ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இப்போ மதுரோவுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய டெல்சி ரோட்ரிக்ஸ் துணை அதிபர், அவங்களே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இதில் பிளான் என்ன அப்படின்னு சொன்னால், எதனா ஒரு டீலிங்க்கு வாங்க, நாங்கள் சொல்கிறபடி கேளுங்க, ஸ்மூத்தாக நம்ம முடிச்சுக்குவோம் என்ற முறையில் இதை அணுகுவதாக நமக்கு தெரிகிறது. இது நீடிக்குமா? இந்த வெனிசுலா மக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்களா? அந்த கட்சி, சாவேஸினுடைய கட்சி அதை ஏற்றுக்கொள்ளுமா என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அது இனி என்ன டெவலப்மெண்ட் வருது என்பதை ஒட்டி தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம், இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை அங்கே அமெரிக்காவில் மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். முக்கியமாக ஜனநாயக கட்சியை சேர்ந்த பெர்னி சாண்டர்ஸ் நேர கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இப்போ நியூயார்க்கினுடைய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மம்தானி, அவர் வெளிப்படையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போ இதெல்லாம் இப்போ ட்ரம்ப் நம்ம மோடி மாதிரி கொஞ்சம் ஒரு நாடகம் நடத்தக்கூடிய நபர். இங்கே எப்படி இடி ரைடு நடத்திட்டு டீல் பேசுகிறாங்களோ, அதுபோல் இப்படி ஒரு ரைடு நடத்திட்டு இப்போ டீல் பேசுறது என்ற அளவிலும் ட்ரம்ப் இதனை கையாளுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இருந்தாலும் இப்படி வெளிப்படையான ஆக்கிரமிப்பு, சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரான மீறல் என்பதை கடுமையாக கண்டிப்பதும் எதிர்ப்பதும் எல்லா நாடுகள், இறையாண்மையை மதிக்கின்ற எல்லா நாடுகளுடைய கடமை. இப்போ நமக்கு என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். நீ ரஷ்யாவில் ஆயில் வாங்கினீன்னாக்கா உனக்கு 50% டாரிஃப் போடுவேன், 100% போடுவேன், இறக்குமதி செய்ய மாட்டேன், இதெல்லாம் ட்ரம்ப் பேசினார். இன்னைய வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்குன்னு முடியலை. நீங்கள் உங்கள் அணுமின் நிலையங்களை எல்லாம் நாங்கள் வாங்கி கொள்ளுகிறோம், அதில் விபத்து ஏற்பட்டால் 5 பைசா கூட உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம், உங்களுடைய விவசாய விளைபொருள்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கிறோம், நீங்கள் சொல்கிற ஆயுதங்களை உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம், ரஷ்யாட்ட வாங்க மாட்டோம், இந்த வாக்குறுதிகளை எல்லாம் மோடி அரசு கொடுத்துருக்கிறது. டிஸ்பைட் தட், இருந்தாலும் கூட இந்த டீலிங் முடியலை. இப்போது ரஷ்யாக்கிட்ட என்ன வாங்கக்கூடாது, வாங்கினா நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்கிற மிரட்டலுக்கும் இப்பொழுது வெனிசுலாவில் நடந்திருப்பதற்கும் அதிக வேறுபாடு இல்லை. ஒரு இறையாண்மை உள்ள ஒரு நாடு தன்னுடைய பொருளாதார அரசியல் கொள்கைகளை வகுத்து கொள்வதற்கு எதிராக ட்ரம்ப் நேரடியாக மிரட்டுறார். இதை எதிர்த்து கேட்கக்கூடிய தைரியம் இந்த மோடி அரசுக்கு இல்லை. மோடி அரசுக்கு இல்லை என்பது மட்டுமல்ல, உலக அளவிலேயே பல நாடுகளுக்கும் அது இல்லை. நேற்று மோடி என்ன இந்த வர்த்தக பேச்சுவார்த்தையெல்லாம் முடியலையே அப்படின்போது, மோடி ரொம்ப நல்ல மனுஷன், நான் சந்தோஷமாக இல்லைன்றது அவருக்கு தெரியும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கணுன்றது அவருக்கு தெரியும், இது என்னவோ வேறு மாதிரி பேச்சு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் நம்ம மோடி எதுவும் சொல்லலை. இவ்வளோ ரொம்ப வெட்கங்கெட்ட கேவலங்கெட்ட நிலையில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அமெரிக்கா உள்ளிட்ட, ஐரோப்பா உள்ளிட்ட, தென் அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் வலதுசாரிகளின் செல்வாக்கு அதிகரித்து வருவதை நம்ம பார்க்குறோம். இந்தியாவிலையும் அதை வெளிப்படையாக பார்க்குறோம். வலதுசாரிகள் தேசியவாதம் பேசினாலும், தேச பெருமிதம் பேசினாலும், அவர்கள் உண்மையில் ஏகாதிபத்தியங்கள், வல்லரசுகளின் அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தம். அதை நம்ம கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே மோடி அரசு இந்த ஆக்கிரமிப்பை கண்டிக்காததை எதிர்த்து அம்பலப்படுத்தி நாம் மக்கள் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும், அணிதிரண்டு போராட வேண்டும். எல்லா கட்சிகளும் இது இடதுசாரிகள் ஒன்றும் நேர்ந்து விடலை. இதுக்கு யாரெல்லாம் வலதுசாரி அரசியலை எதிர்ப்பதாக கூறுகிறார்களோ அப்படிப்பட்ட கட்சிகள் எல்லாம், இங்கே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி
கட்சிகள் அனைவருமே ட்ரம்பினுடைய இந்த ஆதிக்க நடவடிக்கையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், போராட வேண்டும். ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகள் தொடர்ந்தும் நடக்கும், அடுத்தடுத்து அவர் மிரட்டுவது போல எல்லா நாடுகளிலும் இறங்கி அடிச்சிருவாரு என்பதெல்லாம் வெறும் வாய் வீச்சு, ஜம்பம். இதுவரைக்கும் அமெரிக்கா நூற்றுக்கணக்கான ஆட்சி கவிழ்ப்புகளை நடத்தியிருக்கிறது. எங்கேயும் அவர்கள் வெற்றி பெற்றதில்லை. ஆப்கானிஸ்தானில் தாலிபானை ஒழிக்கிறதா என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கினாங்க. இப்போ தாலிபான் தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. ஈராக்கில் பேரழிவு ஆயுதம் இருக்குன்னு இறங்கினாங்க. ஈராக்கு நாசமாக போயிடுச்சு. அவ்வளோ ஏன் லிபியாவில் கடாஃபி அகற்றி விட்டு நாங்கள் நிறுவ போகிறோம்னாங்க. ஒரு வெங்காயமும் நடக்கலை. இன்னும் அங்கே குளறுபடியாக தான் இருக்குது. வளைகுடா எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். உலக அளவில் ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை ஆதரித்திருக்கின்ற ஒரே நாடு, வெளிப்படையாக ஆதரித்திருக்கின்ற ஒரு அரசு, ஒரு நாடு இஸ்ரேல். நெத்தன்யாகு தான் இதுக்கு ஆதரவு தெரிவித்து அறிக்கை விட்டிருக்கிறார். அப்போது பாசிஸ்டுகள் ஒரு பக்கமாக சேர்ந்திருக்கிறார்கள் அல்லது கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாம் இந்த தரப்பிலே ஒன்று திரள வேண்டும். இனி வரும் நாட்களில் வெனிசுலாவில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம்.